வேறு வேலை தேடிக்கிட்டு தமிழ் வந்துட்டு ரோட்டில் ஃபைலெல்லாம் வச்சுட்டு அலைஞ்சிட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக அவங்க தங்கச்சி கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி வேலை கிடச்சிச்சாக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்க வந்து இன்னும் கிடைக்கலடின்னு சொல்கிறாங்க. என்னக்கா இது இப்போ தான் உனக்கு வேலை கிடைச்ச மாதிரி இருந்துச்சு, நான் கூட வந்துட்டு இதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும், நானும் காலேஜ் சேரணும்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ அதை பற்றிலாம் கவலைப்படாதீ, வேறு வேலை கண்டிப்பாக கிடைச்சிடும், நீ கவலையே படாத, நீ தைரியமாக வீட்டில் இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சிபி அங்கே வராது. சிபியை பார்த்தோன்னா செம்ம கடுப்பாயிடுறாங்க. தமிழ் என் கூட கிளம்பி வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டேன், நான் இதுக்கு ஒரு நாளாக வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்கள் பணக்கார பற்றி என்கிட்ட காமிச்சிட்டிங்கல்ல, வந்துட்டு நான் என்னமோ தெரியுற மாதிரி பணம் காணும், ஏதாவது பொருள் காணும்னா வந்துட்டு அதை தேடணும், அதை விட்டுட்டு வந்துட்டு யார் ஏழையாக இருக்காங்களோ அவங்க மேலே தூக்கி பழிய போட்டக்கூடாது, அதை தான் இப்போ நீங்கள் பண்ணீங்க. நீங்கள்லாம் பண்ணது கூட பரவாயில்ல, ஜானுமா வந்துட்டு அமைதியாக இருந்தாங்க பார்த்தீங்கன்னா, அதுதான் எனக்கு இன்னும் வலிக்குது, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீ உடனே வீட்டுக்கு கிளம்பி வா, ஜானுக்கு வந்துட்டு உடம்பு முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டவங்க செம்ம ஷார்ட் ஆகி உடனே போயிட்டு தமிழ் வந்து காரில் ஏறி உட்காந்துக்கிறாங்க. வாங்க போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனால் வந்துட்டு வெளியே இருந்தே அவங்க மாமாவை துரத்தி விட பார்க்குறாங்க. தமிழை நான் ஜானுமாவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓடி வெளியேன்னு கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. அப்போ கரெக்டாக சிபியை வந்து பிடிச்சிடுறாங்க. மாமா கொஞ்ச நாள் அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு தமிழ் நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே போனவங்க ஜானுமான்னு கூப்பிட்டு ஜானு மேலேருந்து வராங்க. ஜானுமா உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல, நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. என்னாச்சுன்னு சொல்ல, ஒன்றும் இல்லை ஜானு, நான் தான் இங்கே இதில் வர வச்சேன் அப்படின்ற மாதிரி சிபி ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஏமாப்பிள்ள இவளே ஃப்ராடு, இவர் திரும்ப வந்திருக்கா பார்த்தீங்களா, எல்லாத்தையும் திருடிட்டு போடுவோம், உனக்கெல்லாம் வெக்கமல்ல, முதல்ல இது வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு சொல்கிறாங்க. போதுமாம்மா நிறுத்துங்க, நீங்கள் பண்ண ஃப்ராடு தானே, எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஜானு, இந்த நகையை திருடினது வந்து தமிழ் கிடையாது, அவள் பேக்கில் வந்துட்டு வச்சுட்டு அம்மாவும் அத்தையும் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டவங்க அவங்க ஷாக் ஆகிடுறாங்க. என்ன சொல்கிறேன்னா, ஆமாம் ஒரு நிமிஷம் இங்கே வந்துட்டு அவங்க அத்தை பொண்ணு வந்துட்டு கூப்பிட்றாங்க. அவங்கக்கிட்ட கேட்க உடனே அவங்க அம்மாவும் அத்தையும் தான் பிளான் பண்ணி வந்துட்டு தமிழோட பேக்குள்ளே வச்சு அவளை வெளியே தொத்துனாங்கன்னு சொல்கிறாங்க. எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்குன்னு கேட்க, என் மாமா என் மருமக என்ன அவகிட்ட எப்போ பார்த்து தூத்துட்டு இருக்கணுமா, அதனால தான் இதை பண்ணேன்னு சொல்லிவிட்டு அவங்க சிபியோட மாமா சொல்கிறாங்க. இதனால் இவங்க ஜானு செம்ம கடுப்பாயிடுறாங்க. அப்புறம் சிபியும் தமிழையும் கூப்பிட்டுக்கிட்டு மேலே போயிடுறாங்க. அப்புறம் தமிழ்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு இப்போ தான் சந்தோஷமாக இருக்குதுன்னு பேசிகிட்டு இருக்கா. அப்போ தமிழ் வந்துட்டு நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்டு, அவங்க பேரை வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி தான், அவருக்கு புரியல, சில விஷயத்த வந்துட்டு தப்பாக இது பண்ணுறாரு, ஆனால் மற்றபடி அவர் கெட்டவரெல்லாம் கிடையாது, நல்லவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவரை மாற்றிவிட முடியுமாம்மா அப்படின்னு கேட்க, கண்டிப்பாக மாத்திரமா, அவரை மாற்றி நீங்கள் நினச்ச மாதிரி அவரை உருவாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்ல சந்தோஷமாயிடான்னு ஜானு. அப்புறமா சிபியை கூப்பிட்டு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. உன் தேங்க்ஸ் எல்லாம் ஒன்றும் நான் இது பண்ணல, உன்னை கண்டிப்பாக நான் வெளியே பொறுத்துவேன், இதில் என் ஜானு கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா தப்பான்ட்டாங்க, என்ன இதை பண்ணால் உன்னை காப்பாற்றுறதுக்காகலாம் கிடையாது, கிளம்பு, உன்னை வீட்டை விட்டு கண்டிப்பாக எனக்கு இருந்தாலும் வெளியே தள்ளுவேன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹோட்டலில் இவர் போய் ஃப்ரீ டைமில் ஃபோன் பேசுகிறாரு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட. உடனே கடுப்பாகி மேனேஜர் வந்து ஃபோனை பிடிங்கிட்டு, நீ என்ன பெரிய இதுவா அப்படின்னோ, இந்த இதோட ஓனர் மாதிரி வந்து ஃபோனை பேசிகிட்டு இருக்கேன், இனிமேல் ஃபோனெல்லாம் பேசக்கூடாதுன்னு ஃபோன் பிடிக்கிறாங்க. அப்புறம் ஒரு பேரர் வந்து அவங்க யாருன்னா உண்மையை சொல்ல வராரு. சிபி வந்து அதெல்லாம் வேணான்ற மாதிரி சொல்கிறாங்க. போய் ஒழுங்காக வேலையை பாரு, இன்னைக்கு ஈவினிங் 6 மணி வரைக்கும் வேலை பார்க்கணும், நீ இப்போ தப்பு பண்ணனாலன்ற மாதிரி சொல்லி போயிட்டாங்க. அதனால சிபியை வேறு வழி இல்லாமல் வேலை செய்கிறாரு. இன்னொரு பக்கம் இங்கே பார்த்திங்கன்னா சிபியோட தங்கச்சியை வந்துட்டு காணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு இல்லை நீ மாதிரி என் பொண்ணை தேடுறதுன்ற மாதிரி சிபியோட அம்மா ஒரு பக்கம் தமிழ்கிட்ட சண்டை போட்டுட்டு ஜானு வந்து போதும் நிறுத்துங்க, போயிட்டு அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சி கூட்டிட்டு வா அப்படின்ற மாதிரி தமிழ்கிட்ட சொல்ல, தமிழ் வந்துட்டு சிபி கூட வந்துட்டு கிளம்பி போகிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பப்பில் வந்துட்டு சம்யுக்தா கூட இருக்கிறாங்க, சிபியோட தங்கச்சி. அங்கே நிறைய பசங்க வந்துட்டு வம்பி விற்றுட்ருக்காங்க, அவங்க கையை பிடிச்சி விற்றுட்ருக்காங்க. கரெக்டாக தமிழ் சிபியை வந்துட்டு எப்படி வந்து காப்பாற்றுறாங்கன்றதை போயிட்டு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.